Wireword channel. வெல்கம் டு Wireword சேனல். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். முதலே ஒரு பிள்ளையார் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதெல்லாம் முடிச்சதை காமிச்சு போடலான்னு தான் ஆசைப்பட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் என்ன உங்களுக்குன்னா, இதில் சில குறைகள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த 10லேயே நான் சரி பண்ணிட்டேங்க. பாருங்க, இந்த ஒன்று சாம்பிள் போட்டேன். அது கொஞ்சம் ஒரு வருஷம் தவறு கம்மியாக போட்டேன். அது சின்னதாகிடுச்சுங்க. இதை அப்படியே நிறுத்திட்டு பழைய சாம்பிள் எங்கேன்னு பார்த்தேங்க. இந்த பழைய சாம்பிள், இந்த பழைய சாம்பிள் எப்போவுமே ஒன்று வச்சுருப்பேன். அதை நீட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரமாக. ஒன்றும் தவறு இல்லைங்க. இது குட்டையாக இருக்குது, இது உயரமாக இருக்குது. ஆனால் இதுதான் மெஷர்மெண்ட்டு கரெக்டுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இதே மாதிரியே இப்போது 3, 6, 9 போட்டுட்டேனுங்க. அது ப்ளூ இன்னும் முடிக்கலைங்க. 9 போட்டுட்டேன். இப்போ எனக்கு ஒரு 10 கொஞ்சம் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் படி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இதையும் முடிச்சுட்டு வச்சுருவேன். இப்போ இந்த 10ல் இந்த பாருங்கள், அது எப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், அது ஒரு வருஷம் குறைஞ்சிருக்குது. இது நல்லா பாருங்கள். இது சாதா 2 முடிச்சு, ஒரு கிராஸு, 2 கிராஸ் போடணும். 2 சாதா, 2 கிராஸு, 1 நெல்லிக்காய், 1 சாதா, 3 சாதா. இப்போ இதை நான் அடுத்த தரம் உங்களுக்கு காட்டையில் அடுத்து உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது, இந்த இன்னொரு வீடியோ போடுவேனுங்க. செயல் விளக்கத்தெல்லாம் நீட்டாக காட்டுறேங்க. செயல் விளக்கம் காட்டி ஒரு மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு போட்டுடுறேன். ஒரு பேப்பரில் அழகாக எழுதி காட்டுறேன். அதை நீங்கள் படித்து எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி, ஆனால் சும்மா வீடியோ பார்த்து போட்டிங்கன்னா அது நேர்த்தியாக வராதுங்க. பாருங்கள். ஆனால் அளவுகள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. 1 by 1 போடணுங்கிறது கரெக்டாக இருக்கணுங்க. அதை பார்த்து சொல்லித்தரேங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு செயல் விளக்கத்தை போடுறேன். அதுக்கும் முன்னாடியே உங்களுக்கு லேடர் முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். லேடர் முடிச்சு இல்லைன்னா இது எதுவுமே நேர்த்தி வராது. லேடர் முடிச்சில் தான் நேர்த்தி வரும். இந்த மாதிரி ரவுண்டு வரும். அதனால் லேடர் முடித்து மெயினாக கற்றுக்கங்க. எல்லோரும் நெல்லிக்காய் முடிச்செல்லாம் அநேகமாக பார்த்துருப்பீங்க. நான் முதலே போட்டிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த லேடர் கொஞ்சம் புரியணும். அதை புரிஞ்சுக்கங்க. லேடரும் தனியாக ஒன்று தரேன், அதையும் புரிஞ்சுக்கங்க. மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு தர்றேன், சரிங்களா? இப்போ ஒரு கட்டுக்கு 3, ஒரு அடிஷ்னல் இது வருது. இது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நம்ம எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.